ரத்த கண்ணீரை தொடரும் எம்.ஆர். ராதாவோட 5வது வாரிசு. எம்.ஆர். ராதாவோட புகழ்பெற்ற நாடகம் ரத்த கண்ணீர் 1940களில் தமிழகத்தோட பட்டி தொட்டி எங்கும் நடத்தப்பட்ட நாடகம். சீர்திருத்த கருத்துக்களை தாங்கி வந்த இந்த நாடகம் தான் திராவிட சீர்திருத்த நாடகங்கள் மற்றும் திரைப்படங்களுக்கு முன்னோடி. இந்த நாடகம் 1954ஆம் ஆண்டு திரைப்படமா வந்தது. அதுலயும் எம்.ஆர். ராதா நடிச்சாரு. ரத்த கண்ணீர் திரைப்படமா ஓடும் ஊர்லயே நாடகத்தையும் நடத்துவாரு. சினிமாவை விட நாடகம் பார்க்க கூட்டம் அலைமோதும். எம்.ஆர். ராதாவோட மறைவுக்கு பிறகு அவரோட மூத்த மகன் எம்.ஆர். வாசு ரத்த கண்ணீர் நாடகத்தை நடத்தினாரு. அதுக்கப்புறம் இளைய மகன் எம்.ஆர். ராதா ரவி நடத்தினாரு. அதுக்கப்புறம் எம்.ஆர். வாசுவோட மூத்த மகனான வாசு விக்ரம், அதாவது எம்.ஆர். ராதாவோட பேரன் ரத்த கண்ணீரை நடத்தினாரு. இப்போ எம்.ஆர். வாசுவோட இளைய மகன் எம்.ஆர். வாசு சதீஷ் ரத்த கண்ணீரை நடத்தியிருக்காரு. அவரே தாத்தா நடிச்ச வேஷத்துல நடிக்க இருக்காரு. வர 12ஆம் தேதி வாணி மஹால்ல இதோட அரங்கேற்றம் நடக்குது. ஒரே நாடகத்தை எம்.ஆர். ராதாவோட 5வது வாரிசும் நடத்த இருக்கிறதும், வாரிசுகள் எல்லாருக்குமே எம்.ஆர். ராதாவோட குரலும் உடல் மொழியும் தொடர்ந்து வருவது ஆச்சரியங்கள்ல ஒண்ணு.